நோவா காலத்துல சபை கிடையாது, பைபிள் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, அன்னைக்கு எழுத்து வடிவமே இல்லை. மோசே காலத்துல தான் எழுத்து வடிவங்கள்லாம் வந்துச்சு, அப்பதான் பைபிள் எழுதுறார் மோசே. நோவா காலத்துல பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது. ஆனாலும் பாவனர் இந்த உலகத்தை நோவா பரிசுத்தமா வாழ்ந்தான். இன்னைக்கு நமக்கு சர்ச் இருக்குது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் தலையில கொட்டு வைக்கிற பாஸ்டர் உண்டு, வசனம் உண்டு. இதெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் நம்மால் பரிசுத்தமா வாழ பக்கத்து கையை பிடிங்க. எதுவுமே இல்லாம நோவாவால பரிசுத்தமா வாழ முடியும்னா இன்னைக்கு எல்லாமே இருக்கு. உங்களாலையும் பரிசுத்தமா வாழ முடியும், என்னாலையும் பரிசுத்தமா வாழ முடியும். அதுக்கு நம்ம ஒன்று செய்யணும். இந்த நோவா லைஃபை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நோவா தாத்தா மாதிரி நம்மளும் மாறிடுவோம். லேலூயா, லேலூயா. பாவம் நிறைந்த உலகத்தை நம்மால் பரிசுத்தமா வாழ முடியும். அதுக்கு உதாரணம் தான் நோவா. நோவாவால் எப்படி பரிசுத்தமா வாழ முடிஞ்சிச்சு? சுற்றி எல்லாரும் அருவருப்பா வாழ்றான், இவரால் எப்படி வாழ முடிஞ்சிச்சு? 3 காரியம் நோவாட்ட இருந்துச்சு. அதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமான்னு பார்த்து அந்த பாதையில் நாமும் வாழ்வோமானால் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும். லேலூயா. நோவா எப்படி இருந்தார்? முதல்ல ஆதியாகமம் 6 அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவால் பரிசுத்தமாக வாழ முடிவதற்கு முதல் காரணம் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். வாக்டு வித் காட், அதாவது தேவனோடு ஒரு நெருங்கிய வாழ்க்கை நோவாவுக்கு இருந்துச்சு. நான் திரும்ப சொல்றேன், அன்னைக்கு நோவாவை ஜெபம் சொல்லி கர்த்தரை ஆராதிக்க சொல்லி அவரை உந்துகிற கட்டாயப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் கிடையாது. ஜெபம்னா என்ன, பலவிதமான பிரசங்கங்கள் நடக்கிற சபைகள் அன்றைக்கு கிடையாது. ஜெபத்தை குறித்த ஒரு பிரீஃப் டிஸ்கஷன் பண்ணுகிற அளவுக்கு ஒரு வேத புத்தகம் கையில் இல்லை. எதுவுமே இல்லாத நோவாவுக்கு வேதம் சொல்கிறது அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நோவாவோட பரிசுத்த வாழ்க்கைக்கு முதல் ரீசன் தேவனோடு உறவாடின வாழ்க்கை. அப்போ முதல்ல நாம் என்ன செய்யணுமா? தேவனோடு உறவாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் சில பாவத்தை நீ விட முடியல, போராடிட்டு இருக்கிறீங்களா? என்கிட்ட இந்த சுவாபம் இருக்கு பாஸ்டர், எனக்குள்ள இருக்கிற பொல்லாத முரட்டு குணம் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. சில நேரத்தில் தீர்மானம் எடுப்போம், மனசு ரொம்ப கட்டுப்பாடாக இருப்போம். இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, இந்த பாவம் செஞ்சிடக்கூடாது, இதை பார்த்துடக்கூடாது, என் வாயை நான் காத்துக்கணும். ஆனால் ஒரு நாள் 2 நாள், 1 வாரம் 2 வாரம் திரும்ப அதே பாவத்தில் விழுந்துருவோம். ஏன் என்னால் இவ்வளோ தீர்மானம் எடுக்க முடியல அப்படின்னா, தேவனோடு நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா.